பிள்ளையார் சொல்லின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாங்க எல்சியூல ஷார்ட் ஃபிலிமே. சரி அதெல்லாம் விடுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய இன்டர்வியூனா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னது தான் எல்சியூ ஷார்ட் ஃபிலிமை பற்றி. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? என்னடா பிஜிஎம் வரலன்னு சொல்லி கேட்காதீங்க. பிஜிஎம்னா போட்டால் எனக்கு ஸ்ட்ரைக் வரும். அதனால தான் அந்த பிஜிஎம் போடலை. வெறும் ஆரம்பிக்கலாம் மட்டும் போட்டு ஆரம்பிக்கிறேன். லேட்டஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ கொடுத்ததில்ல அந்த எல்சியூ பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் ரொம்ப குறிப்பாக எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசியிருக்காரு. எல்சியூ ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு நாள் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் கைதியும் விக்ரமையும் கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அமையும்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் அனிருத் தான் பிஜிஎம். லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் கூலி படத்தில் பிஸியாக இருந்தனால அந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் கூலி படம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் அடுத்த வேலை ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கறது தான் அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் 90% ரெடி ஆயிருச்சா, பாக்கி ஃபுல்லாக ரெடி ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க சொல்லிட்டு இவனு ஒன்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தப்பு. லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சரி, கூலி படம் எல்சியூல வருதா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். லியோ படம் ரிலீஸ் ஆகக்குள்ள அதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல நிறைய பேர் கேட்ட கேள்வி லியோ எல்சியூல இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க, லியோ படம் நீங்க பாருங்க, நீங்க பார்த்த பிறகு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் எல்சியூல இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த சொன்ன அதே ஸ்டைலில் தான் இப்பயும் கூலி படத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இதனால நான் கூலி படம் எல்சியூல இருக்கோ இல்லைன்னு சொல்ல வரல. இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிட்டேன். ஆனால் லோகேஷ் கனகராஜ் சொன்ன வார்த்தையை நோட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம எல்சியூ ஷார்ட் ஃபிலிம்குள்ள வந்துரும். இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஆக்ட்ரஸ்னா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எதுக்கு வருதுன்னா, ஷார்ட் ஃபிலிம்க்குனா ஆக்ட்ரஸ் நடிக்கணுமா, அதுவும் கமலஹாசன் கார்த்தினா நடிக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது வெறும் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, ஒரு படத்துல ஹைப் ஏத்துறதுக்கான ஒரு முக்கியமான மைய புள்ளி. எல்லாமே சொன்னேன், இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஷார்ட் ஃபிலிம் டூரேஷன் எத்தனை நிமிஷம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் டூரேஷன் இருக்க போதான். ஆக்சுவலி இந்த ஒரு ஷூட்டே ஒரு நாள் தான் நடந்துச்சு. இந்த ஒரு நாள்ல உள்ளதை தான் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு பார்ட் 2 கேட்கக்கூடாது. இது சிங்கிள் பார்ட் தான். ஆனால் பேர் மட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வரையும் கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த புள்ளியார் சொல்லி அதெல்லாம் கிடையாது, வேற ஏதாச்சும் பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. எல்சியூ பத்தியான நிறைய ரூமர்கள் போயிட்டு இருக்கு. அதை நீனும் ஒரு ஆள் தான் நீ சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ பார்த்துட்டு தான் நான் இதை வீடியோவை மேக் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள் திட்டுகள் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.